நான் எப்போ பாதாம் மில்க் பண்ணாலும் இந்த ஒரு பொருளை கூட சேர்த்து தான் பண்ணுவேன். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 3 ஸ்பூன் சின்ன ஜவ்வரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1½ கிளாஸ் பால் விட்டுருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 20 பாதாம் பருப்பு, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் சர்க்கரை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற பாலில் நமக்கு தேவையான அளவுக்கு பாதாம் பவுடர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குங்குமப்பூ இல்லை இன்றைக்கி, அதனால் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், எல்லோ கலர். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்க ஜவ்வரிசியை ஏன் வேக வச்சுட்டு கழுவுனிங்கன்னா ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அதனால தான் ஒரு வாட்டி அலசி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது கொதிக்கிற பாலில் தேவையான அளவு 2லேருந்து 3 ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லை சூடாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.